ஹாய் ஒருவன். ஸோ நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்க போகுது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். இனி தான் ஆட்ட ஆரம்பம், பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ எனிவே நாளைக்கு எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் தான், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபிசிக்ஸை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். 11th 12th ஃபிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாங்கிறது பேசுகிறோம். மெட்டீரியல் வச்சுருக்கிறோம், ஷார்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மெட்டீரியல். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அண்ட் எவ்வளோ மார்க் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு கிளியராக சொல்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிட் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ப்ராக்டிக்கல் டைமில் அசால்ட்டாகவே பிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும். ஆனால் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட மாட்டி எக்ஸ்டர்னல்கிட்ட மாட்டினா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டு போங்க சரிங்களா. ப்ராக்டிக்கல் செய்ய தெரியல சார் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யறதுக்கான முயற்சி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனால் எழுதுறது பக்காவாக எழுதுங்க, விட்டுருவாங்க, அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓகேவா. ஸோ எனிவே இப்போ பாருங்கள், ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆர் சாய்ஸில் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 5 மார்க்கு ரெக்கார்டு ஒர்க்குக்கு. அப்போ ரெக்கார்டெல்லாம் முடிச்சிட்டிங்களா, ரெடியாக இருங்க, எல்லாம் சைன் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 15 மார்க் வந்து ப்ராக்டிக்கல், நமக்கு 20 மார்க் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகேவா. அப்போ மீதி 10 மார்க் தான் இன்டர்னல் மார்க். இன்டர்னல்னால் அந்த தியரி பேஸ்ட் இன்டர்னல், அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் அந்த அசைன்மெண்ட்டு அந்த அது தனி. ஸோ மொத்தம் 30 மார்க் இப்படி தான் இருக்குது. 30 மார்க்கும் ப்ராக்டிக்கல் கிடையாது. அப்போ 20 மார்க் தான் ப்ராக்டிக்கலு. அதில் 5 மார்க் தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு, மீதி 15 மார்க் ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. ஸோ எப்படி வந்து மார்க் அலாட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபார்முலாவுக்கு வந்து 2 மார்க்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எய்மு அப்பேரட்டஸ் ரெக்யூட் எழுதுவீங்க. சில எக்ஸ்டர்னல் அது கேட்கவே மாட்டாங்க. எய்மு அவங்களே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை பார்த்து எழுதுனா போதும். அப்பேரட்டஸ் ரெக்யூட் அங்கேயே இருக்கும், அதனால் அவங்க சரியா அங்கே வந்து மார்க் அலாட் பண்ணல, அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில எக்ஸ்டர்னல் அது பார்ப்பாங்க. ஸோ அப்பேரட்டஸ் ரெக்யூட் சும்மா அது நீங்கள் வந்து அங்கே பார்த்து கூட எழுதிக்கலாம். அங்கேயே எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து டிவைசஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்து கூட எழுதிக்கலாம், இல்லை படிச்சுட்டு போங்க. ஆனால் அதுக்கு மார்க் இல்லை. ஃபார்முலாவுக்கு வந்து 2 மார்க். ஃபார்முலா எழுதும்போது ஃபார்முலா எழுதி நான் எப்படி எழுதணும்னு காட்டுறேன், டெமோ காட்டுறேன். நான் எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், டெமோ காட்டுறேன். ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலாவுக்கு யூனிட் இருந்தால் யூனிட் எழுதணும். ஈச் அண்ட் எவ்ரி டினோஷனுக்கோ நீங்கள் வந்து என்ன அர்த்தம்னு எழுதணும். வேர் அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர்னு வச்சுக்கலாமே. அப்போது ஐனா என்ன, ஆர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதணும். யூனிட் இருந்தால் யூனிட் எழுதணும். ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்த மார்க். ஃபார்முலா நீங்கள் நல்லா படிச்சிருங்க. 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தால். சர்க்யூட் டயக்ராம் எங்கெல்லாம் வருதோ அது நல்லபடியாக நல்லா போட்டு போங்க. ஒரே ஒரு மார்க் அது கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு லேபிள் த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்க. ப்ரொசீஜரில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகுது. ப்ரொசீஜரில் வந்து ஷார்ட் ப்ரொசீஜர் அது நம்ம இருக்குது. பட் ஷார்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு யூஸ் ஆகலை, நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஓனாகவே நீங்கள் எழுதலாம். ஒன்று என்ன புரிஞ்சுதோ, மீட்டர் பிரிட்ஜு பொட்டன்ஷியல் மீட்டர்லாம் இருக்கும், என்ன புரிஞ்சுதோ நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ அதனால் பயம் இல்லை, மார்க் போட்டுருவாங்க, ஒன்றும் பயப்படாது. அப்சர்வேஷன் ரீடிங் எடுக்கிறீங்க, ரீடிங் எடுக்கிறதுக்கு 5 மார்க்கு. ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரீடிங் எடுக்கணும்னா சராசரி 4லேருந்து 5 ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. 4லேருந்து 5 ரீடிங் எடுத்தாலே உங்களுக்கு வந்து 5 மார்க். கேல்குலேஷன் இன்க்ளூடிங் கிராஃபு கேல்குலேஷனுக்கெல்லாம் 4 மார்க்கு. ஸோ அப்போ கேல்குலேஷனில் என்ன பண்ணணும், ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க, அந்த ரீடிங் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதை ப்ளஸ் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, லாக் எடுக்கிறது எல்லாமே ஒரு கேல்குலேஷனாக கேல்குலேஷன் 1 கேல்குலேஷன் 2ன்னு சொல்லிட்டு போட்டு காட்டணும். அதை போடுறதுக்கு மார்க் இருக்குப்பா. கேல்குலேஷனுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. 4 ரீடிங்னா 4 ரீடிங்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல, அந்த ஆன்சரெல்லாம் போட்டு காட்டணும் சரிங்களா, எப்படி வந்துச்சுன்னு. கிராஃப் வந்து தேவைப்பட்ட இடத்துல கிராஃப் போட்டாகும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எழுதி ரிசல்ட் எழுதுறதுக்கு 1 மார்க் சரிங்களா. மொத்தத்தில் இப்படி தான் 15 மார்க் அவங்க அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிசிக்ஸோட இது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் காமிக்கிறேன், எப்படி வந்து எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். இது தமிழ் மீடியமு, இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறேன் நான். ஸோ இங்கிலீஷ் மீடியமே எடுக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. இருக்கிறதுலே ஈஸியான ஷார்ட் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. இது எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 11th, இது வந்து 11th, 12th இருக்குது சரிங்களா. 11th வெர்னியர் கேலிப்பர். இப்போ வந்து ஃபார்முலா பாருங்கள். அப்பேரட்டஸ் ரெக்யூட்டில் நீங்கள் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு போய்க்கோங்க. ஃபார்முலா எழுதியிருக்கா, ஃபார்முலாக்கு யூனிட் எழுதிருக்கு பாருங்கள், kg m².
அப்புறம் அந்த ஃபார்முலாவுக்கு அர்த்தம் ஐடினா என்ன, எம்னா என்ன, ஆர்னா என்ன, இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரியே எழுதினா போதும். நீங்கள் வந்து ரொம்ப ஓனாகவே எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது பாருங்கள், லீஸ் கவுண்ட் போடுறது, அப்சர்வேஷனாக அந்த ரீடிங் எடுக்கிறது. ரீடிங்லாம் அந்த டேப்லேஷனுக்கு தான் மார்க். அப்சர்வேஷன் மீன்ஸ் ரீடிங் எடுக்கிறதுக்கு அந்த டேப்லேஷன் முக்கியம். அப்போ அந்த டேப்லேஷனை மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். வேல்யூலாம் அங்கே போய் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஆனால் டேப்லேஷன்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணணும். மேலே இருக்க அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு தான் அந்த 5 மார்க்கு. ஸோ ரீடிங் எடுத்துருவீங்க. ரீடிங் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, எடுத்துருவீங்க. ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து இது வந்து மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுங்கள். அந்த கால்குலேஷன் போட்டு காட்டணும். எப்படின்னு பாருங்கள், கால்குலேஷன் போட்டுக்கிறாங்க பாருங்கள். கால்குலேஷன் 1, கால்குலேஷன் 2, ஒவ்வொரு வேல்யூக்குமே நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் டிவைடட் பை 5 or 4 மீன் கண்டுபிடிச்சி அதை ஆன்சர் போடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு தரேன். இப்போ 12th ஒன்று காமிச்சிடுறேன். 12th அப்போ புரியும். ஸோ 12th ஒன்று காமிச்சா அசால்ட்டாக உங்களுக்கு புரியும். 12th தமிழ் மீடியம், 11th இங்கிலீஷ் மீடியம். எஸ், இங்கே இருக்குது 12th இங்கிலீஷ் மீடியம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தரேன், தமிழ் மீடியத்துக்கும் தரேன், 11th தரேன், 12th தரேன். சரிங்களா? பிடிஎஃப் இருக்குது. ஷார்ட் ப்ரொசீஜர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ பாருங்கள், 12th பாருங்கள், மீட்டர் பிரிட்ஜு ஃபார்முலா எழுதிடுவீங்க. ஃபார்முலாவில் அந்த ரோனா என்ன, அதோட யூனிட் எழுதுறாங்க பாருங்கள். ஓம் மீட்டர். எக்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காயில், அதில் ஓம். அதை லென்த் ஆஃப் தி காயில் எம். யார் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி வயர், எம். ஸோ என்னது இது, அதெல்லாம் யூனிட் இருந்தால் டோட்டலாக யூனிட் எழுதிருங்க. இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது சர்க்யூட் டயக்ராம் வந்து லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பேப்பரில். ஸோ நீட் அண்ட் இதெல்லாம் லேபிள் கரெக்டாக பண்ணி நீட்டாக வந்து ஒரு சர்க்யூட் டயக்ராம் போட்டுருங்க. அடுத்து ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டில் எழுதுகிற மாதிரி தான். ஸோ அப்போ ப்ரொசீஜர் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை, ஓனாகவே எழுதிக்கலாம். அப்சர்வேஷன் அதாவது டேப்லேஷனை மனப்பாடம் பண்ணுங்கள். ரீடிங் வந்து எடுத்துருங்க. பேலன்ஸ் லென்த் எடுப்பீங்க கரெக்டாக. 1க்கு பேலன்ஸ் லென்த், 2க்கு பேலன்ஸ் லென்த், 3க்கு பேலன்ஸ் லென்த் எடுத்தோன்னா மித்தது எல்லாமே கால்குலேஷன் தான். அந்த கால்குலேஷனை கரெக்டாக வந்து பாருங்கள், கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஒன்றுன்னா நீங்கள் வந்து 1, 2, 3ன்னு சொல்லி கால்குலேஷன் போடணும். அடுத்த 2வது டேப்லேஷன் இருக்குது பாருங்கள், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்குமே கால்குலேஷன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலான்னு சில வாதியார் சொல்கிறாங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கால்குலேட்டர் அலோடு தான், ப்ராக்டிக்கலுக்கு. தியரிக்கு தான் அலோடு இல்லை. ஸோ கால்குலேட்டர் அலோவ் பண்ணலன்னா லாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் கால்குலேட்டர் அலோடு தான். சரிங்களா? என்னென்னு உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதணும். ரிசல்ட்டுக்கு வந்து தயவு செய்து கடைசியில் ரிசல்ட்டுன்னு எழுதி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெசன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிட்டு அதுக்குமே யூனிட் போடுங்க. எங்கெல்லாம் யூனிட் வருதோ அங்கெல்லாம் யூனிட் போடுங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? பக்காவாக நாளைக்கு வந்து டயக்ராமு, டேபிளேஷனு, ஃபார்முலா இது 3 நீங்கள் படிக்கிற மாதிரி பார்க்கணும். ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஓனாக படித்தா போதும். ப்ரொசீஜர் பார்த்து பயப்பட வேண்டாம். ரிசல்ட்டு இந்த 4 எழுதுகிற மாதிரி பக்காவாக ரெடி ஆகிட்டு போங்க. எப்படி பண்ணணுங்கிறது யூடியூப்பில் இருந்தால் பாருங்கள். இல்லை பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 12th ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்ண மூடி சொல்லிடலாம். முக்கால்வாசி பேர்த்துக்கு 99.9% எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. யாருக்கு கம்மி பண்ண வாய்ப்புனா பிட் அடிக்காதீங்க. பிட் அடிக்கிறவங்களுக்கு கம்மியாகலாம், ஏதாவது அவங்க வந்து சொல்லலாம் எக்ஸ்டர்னலு. அதனால் அதுக்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் ஆப்சண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை வந்து அங்கே ஏதாவது நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் லேப்புக்குள்ளே போனீங்கனாலே உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டு ஒழுக்கமாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான். நீங்கள் ஃபார்முலாவை எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் படிச்சிருங்க, டேபிளேஷனும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருங்க, டயக்ராமையும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பார்த்துருங்க, ரிசல்ட்டும் பார்த்துருங்க. அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். ரீடிங் எடுக்க தெரியலனா அட்லீஸ்ட் அதையாவது பார்த்துட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே தெரியலங்கிறப்போ அங்கே வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. இப்படி தான் மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 11th 12th தனித்தனியாக நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவலில் வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து எடுத்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.